சந்தானம்னு ஒரு நடிகர், அவர் உதயநிதிக்காக நான் பிரச்சாரம் செய்வேன். சில விஷயங்கள் எல்லாம் ஒத்து வந்தால் அதுதான் சந்தானம் அப்படி மார்க் பண்ணுறாரு. சில விஷயங்கள் ஒத்து வந்தால்னா பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அப்போ பணம் கொடுத்தா அவர் உதயநிதிக்காக வேலை செய்வார், பிரச்சாரம் செய்வார்னு சொல்ல வர்றாரு. உதய சார் கூப்பிட்டாலும் அதுக்குன்னு சில எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் ஓகே, இதை நான் பண்ண முடியும், நான் சொல்ல முடியும், இதெல்லாம் எனக்கு ஓகேனா நான் நிச்சயமாக போய் பண்ணுவேன். இதே மாதிரி தான் வடிவேலு பிரச்சாரம் செஞ்சார் திமுகவுக்கு. இன்றைக்கி வடிவேலோட கதி என்ன? அடையாளம் தெரியாமல், அது இதே இல்லாமல், அட்ரஸ் இல்லாமல் போயிட்டார். அதனால் சந்தானமும் அது அவங்களுடைய ராசி. அவங்கள போய் பிரச்சாரம் செஞ்சு பாருங்கள். சந்தானத்துக்கு நான் சவால் விடுறேன், நீங்கள் உதயநிதிக்கு போய் பிரச்சாரம் பண்ணுங்கள். திரை உலகத்திலிருந்து தூக்கி எறியப்படுகிறீர்களா இல்லையா எழுதி வைத்துக்கோங்க. நீங்கள் போய் உதயநிதிக்கு பிரச்சாரம் பண்ணுவீங்க. அதிமுக, பிஜேபி, மற்ற பாட்டாளி மக்கள் கட்சி, விஜய் கட்சி, இதை சேர்ந்தவை எவனாச்சும் உங்கள் படத்தை பார்ப்பானா? அவ்வளோ பேரும் உங்களை பகிஷ்கரிப்பான். உதயநிதிக்கு பிரச்சாரம் செய்தால் சந்தானம் முகவரி இல்லாமல் போயிடுவார் அப்படிங்கிற எந்த கட்சிக்காரனும் அவருடைய படத்தை பார்க்க மாட்டார்கள். இதுதான் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கும் உண்மை.